திருக்கோவில் சுற்றுலா போக போறீங்களா? நவகிரக கோவில்கள், பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆன்மீக பயணம் போக இன்றைய அழையுங்கள் மை டிவைன் டூர்ஸ். அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். யோகம் அப்படின்னா என்னது? அந்த யோகம் நிறைய பேருக்கு பலன்களை கொடுக்க மாட்டுது, அது ஏன்? கஜம் அப்படின்னா யானை, கேசரி என்றால் சிங்கம். ஸோ கஜமும் கேசரியும் சேர்ந்ததுதான் கஜகேசரி யோகம். உங்களுக்கு வந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிற முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியர்கிட்ட வரீங்க. ஸோ அஸ்ட்ராலஜரோட வேலை வந்து கர்மா வந்து மொத்தம் 3 வகை: சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த கர்மாலேருந்து தப்பிக்கணும், கர்மாலேருந்து வெளில வரணும்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லி தரேன். அதாவது இதை புரிஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு சூரத் பாலா அவர்கள் ஐயா தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். யோகம் அப்படிங்கிறத பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்கு. முதல்ல யோகம் அப்படின்னா என்னது? அந்த யோகம் நிறைய பேருக்கு பலன்களை கொடுக்க மாட்டுது, அது ஏன்? அதாவது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் சேர்ந்து தான் யோகம். ஸோ இப்போ எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு யோகம் இருக்குது ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் எத்தனை விதமான நல்ல அமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாமே நடக்கணும், நடைமுறைக்கு வரணும்னா அந்த தசாபுத்திகள் நடைமுறைக்கு வரணும். ஸோ என்னோட ஆராய்ச்சிப்படி நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டிய வயசுங்கிறது 25 வயசு. அந்த 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே அந்த யோக திசைகள் நடைமுறைக்கு வரணும். அப்படி நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையில் அவனுக்கு நல்ல சுபயோகங்கள் நடக்கும். அப்படி இல்லாமல் அவயோக திசைகள் அப்படி சொல்லக்கூடிய வரக்கூடாத திசைகள் வரும்போது அந்த மனிதனுக்கு 60 வயசு வரைக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் வரணும்னா அதுக்கான யோக திசைகள் வந்தால் மட்டும்தான் நடக்கும். உங்களுக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அது அத்தனையும் வேஸ்ட்டாக போகிறது. ஏன்னா அந்த தசாபுத்தி வராமல் இருக்கிறது தான். அதே மாதிரி என்னதான் திசைகள் வந்தாலும் உங்களுக்கு லக்னம், லக்னாதிபதி 1-5-9, இந்த 1-5-9 அப்படிங்கிற திரிகோணாதிபதியும் லக்னம், லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான லக்னாதிபதியும் பலமிழந்து போயிட்டாங்கன்னா எத்தனை யோகங்கள் இருந்தாலும், எப்படி சல்லடை இருக்குல்ல, சல்லடையில் தண்ணி பிடிச்சா அது தண்ணி எப்படி நிற்காதோ அதே மாதிரி எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து யோகங்கள் வேலை செய்யணும்னா லக்னம், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், 1-5-9 ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வாழ வேண்டிய வயசுங்கிற 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே அந்த யோக திசைகள் நடைமுறைக்கு வரணும். அந்த 25 வயசுக்கு முன்னாடி அந்த யோக திசைகள் வந்தாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். ஏன்னா குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு 6 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 10 வயசு பையனாகவே இருந்தாலும் ஒரு 5வது 6வது படிக்கிற பையனுக்கு யோக திசைகள் வந்து என்ன செய்ய போகுது? ஸோ வாழ வேண்டிய வயசுன்னு நான் சொல்லக்கூடிய 25லேருந்து 65க்குள்ளே யோக திசைகள் வந்தால் தான் இந்த யோகம் வேலை செய்யும். அந்த யோகம் அப்படின்னா என்னன்னாக்கா 2 கிரகங்களோட சேர்க்கை. இதில் சுபகிரக சேர்க்கை, அசுப கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி தான், அசுப கிரகமாக இருந்தாலும் சரி தான். சுபகிரகமாக இருந்தாலும் நல்லது செய்யும், அசுப கிரகமாகவும் இருந்தாலும் நல்லது செய்யும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அசுப கிரகமும் 1-5-9 கூடவங்களாக இருந்து 1-4-7-10 கூடவங்களாக இருந்தால் நல்லது பண்ணும். ஸோ ஒரு கிரகம் சுபகிரகமாக இருந்தாலும் சரி தான், அசுப கிரகமாக இருந்தாலும் சரி தான். 1-4-7-10 கூடவங்களாக இருக்கணும், இல்லை 1-5-9 கூடவங்களாக இருக்கணும். இப்படி கேந்திர திரிகோணாதிபதியாக வந்துடுச்சுன்னா அது சுபகிரகம் பாவகிரகங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா கிரகமும் நல்லது பண்ணும். அப்படி இல்லாமல் 6-8-12 கூடவங்க திசையோ இல்லை மறைவிடங்களுக்கு உரியவங்க திசையோ வந்துட்டால் தான் வந்து நமக்கு நல்ல பலன்களை செய்கிறது இல்லை. இப்போ கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார், அந்த யோகம்னா என்னது? அந்த யோகம் இருந்தா என்ன பயன்கள் கிடைக்க போகுது? ஆக்சுவலி கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த யோகத்திலேயே அதுக்கான பலன்கள் இருக்குது, அதுக்கான அர்த்தம் இருக்குது. கஜம் அப்படின்னா யானை, கேசரி என்றால் சிங்கம். ஸோ கஜமும் கேசரியும் சேர்ந்தது தான் கஜகேசரி யோகம். ஸோ யானையும் சிங்கமும் சேர்ந்தது தான். குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கணும். 1-4-7-10 அல்லது குருவுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல குரு, இந்த மாதிரி இருந்தாலும், இல்லை 2 பேரும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அது வந்து கஜகேசரி யோகம். அப்படி கஜகேசரி யோகத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருக்காரோ அவங்க எல்லாருக்குமே எதிரிகள் இருப்பாங்க. எதிரிகள் இருந்தாலும் அவங்கள சமாளித்து வெற்றி பெறுவார். இப்போ ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, அவருக்கு எதிரிகள் யாருமே இல்லை, யாருமே அவர் கண்டுக்கலை அப்படின்னா அவர் பெரிய ஆள் கிடையாது.
யார் ஒருத்தருக்கு எதிர்ப்பு இருக்கோ, யார் ஒருவருக்கு எதிரிகள் இருக்காங்களோ, அப்போ தான் அவங்க வளர்ச்சி பாதையில் போகிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எதிர்கருத்துக்கள் வருதோ, அப்போ தான் நீங்கள் வளர்றீங்க, சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க அப்படி சொல்லி அர்த்தம். நம்ம எப்போவுமே நம்மளோட வாடிக்கையாளர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் நடந்து போகிற பாதையில் முள் இருக்குது, இந்த பாதையில் போகாதீங்க, வேறு பாதையில் போங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஸோ ஜோதிடர்கிட்ட ஏன் வராங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு எத்தனை யோக பாக்கியங்கள் இருந்தாலும், என்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும், உங்களுக்கு வந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தான் ஜோசியர்கிட்ட வரீங்க. ஸோ அஸ்ட்ராலஜரோட வேலை வந்து இந்த பாதையில் போனால் முள்ளு குத்திருப்பா பார்த்து போன்னு சொல்கிறதும், மழை பெய்ய போகுது குடம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ஜோசியர் பண்ணக்கூடிய வேலையை தவிர, விதியை மாற்றுறது ஜோசியரோட வேலை கிடையாது. ஸோ விதியை மாற்றுறது யாரோட வேலைன்னா, நீங்கள் செய்கிற புண்ணிய கர்மாக்கள். ஸோ நீங்கள் அடுத்தவங்கள பசியோடு இருக்கிற ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி தரதும், தாகத்தோடு இருக்கிறவங்க தண்ணி கொடுக்குறதும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்க மேலே நீங்கள் அன்பு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு கடவுள் உங்கள் மேலே அன்பு காட்டுவார். ஸோ எல்லாருமே கேட்பாங்க, இந்த 25லேருந்து 65 வயசுக்குள்ளே எனக்கு யோகம் நடக்கணும், கஜகஸ்ரீ யோகம் இருக்குது, எனக்கு எல்லா யோகமும் இருக்குது, 25 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே அந்த யோக திசை நடைமுறைக்கு வந்துடுச்சு, ஆனால் பலன் தர மாட்டேங்குது, எல்லாமே ஓகே சார், நான் ஏன் வந்து சுவிட்சை போட்டால் லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எத்தனை யோக பாக்கியங்கள் இருந்தாலும், அந்த நீங்கள் எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா புண்ணிய பலன்கள் இருக்கா, பாவ கர்மா இருக்கா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கும். புண்ணியங்கள் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக நடக்கும், பாவங்கள் அதிகமாக இருந்தால் லேட் ஆகும். இதுதான் வந்து அடிப்படை கருத்து. ஸோ பாவங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை, நம்ம புண்ணியம் பண்ணி அதை சரி பண்ணி தான் ஆகணும். அதனால தான் நம்ம கிட்ட வர எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவோன்னா, தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க, தயவு செஞ்சு வந்து நீர்மோர் பந்தல் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டு யார் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்குது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே யோகம்ன்றது இருக்கும். ஆனா அந்த யோகம் வேலை செய்யறதுக்கு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படையா இருக்கு அப்படின்னு. இப்ப அந்த கர்மாவையே வந்து நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா, கர்மா வந்து மொத்தம் 3 வகை. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 3 கர்மாக்களை விட்டு யாருமே தப்பிக்க முடியாது. அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம், இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியம், இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்பா அம்மா செஞ்ச பாவ புண்ணியம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தான் சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கு சொல்லுவாங்க. தலை பிடிச்ச தம்பிராம் புண்ணியம் சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கும். இதை தவிரவும் இந்த கர்மாலேருந்து தப்பிக்கணும், கர்மாலேருந்து வெளில வரணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா சொல்லித்தரேன். அதாவது இதை புரிஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் வந்து கர்மயோகம்ங்கிற பேரில் இருக்கும். இந்த கர்மயோகங்கிற சாப்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் கிருஷ்ணர். உன்னோட கடமையை செய், பலனை எதிர்பாராது. இப்போ நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டியது பசங்களோட கடமை, ஓகேவா? பசங்களை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை. கணவரை பார்த்துக்க வேண்டியது மனைவியோட கடமை, மனைவியை நல்ல விதமாக பார்த்துக்க வேண்டியது கணவனோட கடமை. அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைய பார்த்துப்பாங்க, அவங்களோட அப்பா அம்மாவை அவங்க 2 பேரும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கடமைகள் இருக்குல்ல, இந்த கடமையிலேருந்து யார் ஒருத்தர் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்மா சுற்றிட்டு வருது. ஸோ யார் ஒருத்தரும் நம்மளோட கமிட்மெண்ட் இருக்குல்ல, கர்மாங்கிறது ஒன்றுமே இல்லை மேடம், உங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடாது. கமிட்மெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அதை சந்தோஷமாக எப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது இதை நான் செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நான் இதை வந்து 100% கரெக்டாக செய்வேன் அப்படின்னு யாரோட இதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கர்மயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அது நல்ல கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ லக்ஷ்மி யோகம்னு சொல்றாங்கல்ல சார், அப்படின்னா என்னது சார்? எல்லாருக்குமே அந்த லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது இருக்குமா? ஓகே, அதாவது உலகத்தில் போனது அத்தனை பேருக்குமே பணம் வேணும். பணம்னா லட்சுமின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ பணம் வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் சொன்னால் பணம் கூட ஏஞ்சி உட்காந்துட்டு சொல்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே பணத்துக்காக ஏற்பட்டது. ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாழ்கிறதுக்கு பணம் ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதை விடவும் முக்கியமான விஷயங்கள் நல்ல மனிதர்கள், அதை நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனால் பணத்துக்கு முக்கியமான யோகம் வந்து இந்த லட்சுமி யோகம். லட்சுமி யோகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் இருக்கலாம், மேச லக்னத்துலேருந்து மீன லக்னத்துக்குள்ள எந்த லக்னமாக இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கணும். அடுத்தது லட்சுமி யோகத்தை தரக்கூடியதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து சுக்கிரன். ஸோ அந்த சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சொகுசான வாழ்க்கை அமையணும்னா, சுக்கிரனோட சுகபோக வாழ்க்கை கிடைக்கணும்னா
சுக்கிரனோட ஆசீர்வாதம் அவசியம் தேவை. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சுக்கிரனோட ஆசீர்வாதம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சொகுசான வாழ்க்கை அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லட்சுமி யோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ, நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் பெற்று, ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 9ஆம் இடத்ததிபதி ஆட்சி உச்சம் பெற்று சுக்கிரனும் நல்ல இடத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன் வந்து அத்தியாவசியம், ஏசி வந்து ஆடம்பரம், அதுமாதிரி 2 வீலர் வந்து அத்தியாவசியம், கார் வந்து ஆடம்பரம். இது எல்லாமே அவருக்கு சொந்தமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த யோகத்தோட பிறந்திருக்காருன்னா அவர் ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் ஒரு கோடீஸ்வரன் மாதிரி வாழ்க்கை அவருக்கு மாறிடும். சொல்லுவாங்க, நான் வேலை பார்க்குற இடத்துல எப்போவுமே நான் ஏசியில் தான் இருப்பேன், நான் வேலை செய்கிற இடத்துல என்னை மகாராணி மாதிரி என்னை பார்த்துப்பாங்க, என்னோட ஒரு மகாராஜா மாதிரி என்னை பார்த்துப்பாங்க, என்னோட ஓனருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லாரோட ஜாதகத்துலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி நல்ல பலமாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் நல்ல பலமாக இருப்பார். ஸோ வேலை செய்கிற இடத்துல சொகுசாக இருந்து வீட்லேயும் சொகுசாக இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு லட்சுமி யோகம் இருக்கும். ஸோ அந்த லட்சுமி யோகம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க நம்ம அப்பா அம்மாவை டெய்லி காலைல விழுந்து கும்பிடணும். அம்மா அப்பாவை ஸோ அம்மா அப்பா தான் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான் அம்மா அப்பா. ஸோ யார் ஒருத்தர் அப்பா அம்மாவை நல்லா மதிக்கிறாங்களோ, அப்பா அம்மாவுக்கு கோபம் வராமல் நடந்துக்கிறாங்களோ, அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்குதோ உங்களுக்கு எல்லா யோகமும் கிடைக்குங்கிறது தான் லட்சுமி யோகத்தோட ரகசியம். இதை விட்டுட்டு எல்லா லட்சுமி யோகம் வேணும்னா பெருமாள் கோயிலுக்கு போ, மகாலட்சுமி போய் கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட வர கஸ்டமர்கள் எல்லாருக்கும் நான் கொஞ்சம் மாற்றி யோசிக்க சொல்லி, அது ஏன் ஏற்படுது, ஒரு யோகம் ஏற்படுதுன்னா அதுக்கு தாத்பரியம் என்ன. 9ஆம் இடம் யார்? அப்பா. ஸோ நீங்கள் அப்பாவை மதிக்கலைன்னா நீங்கள் எத்தனை புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் அன்பாக நடந்துக்கலாம், நீங்கள் எத்தனை புண்ணியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன படித்து என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் இப்போ எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கடைசியில் போய் பார்த்தா இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணு அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களோ, அப்பா அம்மா கிட்ட அன்போடு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாதகம் நல்ல பலமாக வேலை செய்யும். உங்களுக்கு அந்த சொகுசான வாழ்க்கைங்கிறது கிடைக்கும், எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால தான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அப்பா அம்மாவை மனசு சந்தோஷப்படுத்தாமல் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. அது வந்து ரொம்ப பெரிய ரகசியம். நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். சந்திர அதியோகம்னு சொல்றாங்கல்ல சார், அப்படின்னா என்னது சார்? அதாவது இது ஒரு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு யோகம், சந்திர அதியோகம். சந்திரன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிலா வந்து இரவில் வருவார். அந்த நிலா வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி பௌர்ணமியாகவும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி அமாவாசையாக மாறுவார். இது வந்து சந்திரனோட கான்செப்ட். ஆனால் இந்த சந்திர அதியோகம் என்ன செய்யும்னா, சந்திரன் ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த இடத்துலேருந்து 6, 7, 8 சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 பேரும் சந்திரனுக்கு 6, 7, 8 அமரணும். அமர்ந்திருந்தால் இது முதல் தர சந்திர அதியோகம். ஸோ அந்த சந்திர அதியோகம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மெயினான இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, அந்த சந்திரன் வந்து அவசியம் வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அது வேலை செய்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த சந்திர அதியோகம் இருந்தும் பயன் இல்லாமல் போயிடும். சந்திர அதியோகம் இருந்தால் அது வளர்பிறை சந்திரனாக இருக்கணும். அப்படியே தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அந்த சந்திர அதியோகத்தோட பலன் வந்து 100% இருக்கக்கூடிய பலன் வந்து ஒரு 30%, 40% கம்மியாயிடும். ஸோ சந்திர அதியோகத்தோட ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தருக்கு முதல் தர சந்திர அதியோகம் அமைஞ்சிருக்கோ, அது நான் சொன்ன மாதிரி சந்திரன் அமர்ந்து அவருக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் அமர்ந்து 6, 7, 8 சுபகிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் அமர்ந்து இருந்தால் முதல் தடவை சந்திராதி யோகம். அந்த சந்திராதி யோகம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து ஒரு மகாராஜா மாதிரி வாழ்க்கை அமையும். அவரை எல்லாருமே மதிப்பாங்க. அவர்கிட்ட குறைஞ்சது ஒரு 100 பேராவது வேலை செய்வாங்க. ஸோ பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய யோகம் இது. ஸோ அந்த யோகம் இருக்கப்பட்டவங்க அனைவருமே பாக்கியவான்கள். ஆனால் எல்லாருக்கும் இந்த யோகம் அமையாது. எல்லாருக்கும் அமையாது, ரொம்ப ரேரான ஒரு யோகம் தான். அப்படியே அந்த யோகம் எனக்கு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவசியம் அந்த யோகம் இருந்தாலும் அந்த சந்திர தசை நான் சொல்கிறேன்ல, அந்த தசை இந்த 25லேருந்து 60 வயசுக்குள்ளே வரணும். நிறைய பேருக்கு அந்த யோகம் இருக்குது, அந்த திசையே வராது. அப்போ அந்த திசையை வர வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதை நம்மளால் மாற்ற முடியாது. அந்த திசை வந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும். அதுதான் சொல்லுவாங்க, கை கெட்டது வாய் கெட்டலன்னு சொல்கிறது அதுதான். ஸோ உங்களுக்கு எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அது நடைமுறைக்கு வரணும்னா நீங்கள் கொஞ்சமாவது போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் அது நடைமுறைக்கு வரும். சரி சார், இப்போ எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு டெய்லி ஒருத்தருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. 100 பேருக்கு பண்ணுங்க, 1000 பேருக்கு பண்ணுங்கன்னு சொல்ல, ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க.
ஒரு டம்ளர் தண்ணியாவது அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இல்லை நம்ம ஈஸியாக செலவில்லாத பரிகாரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மண்பானையில் ஒரு மண்பானை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சு வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு யார் வேணாலும் குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே பெரிய புண்ணியம். ரோட்டில் போகிற யார் வேணாலும் எடுத்து குடிக்கலாம் அப்படிங்கிற நீர்மோர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் தண்ணீர் பந்தல் வச்சா கூட போதும், அதுவே பெரிய புண்ணியம். உங்களையும் காப்பாற்றும், உங்கள் குழந்தைங்களையும் காப்பாற்றும். ஸோ இந்த தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தோட அடிப்படை தன்மை. அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்தவங்ககிட்டேருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து வாங்குவோம், நம்ம ரிலேட்டிவ்கிட்டேருந்து வாங்குவோம், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் கொடுத்தாலும் வாங்கிப்போம். எப்போ நம்ம திருப்பி கொடுக்குறது? நம்ம திருப்பி கொடுக்க ஆரம்பித்தாதான் கொடுக்க தான் ஒருத்தர் நல்லா இருக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க நிறைய பேரே கேட்கலாம், என்ன சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே, எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி அடுத்தவனுக்கு கொடுக்குறது அப்படிங்கும்போது தான் இங்கே திருமந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் ஒரு இன்னுரை தானே. இதோட அர்த்தம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி அளவாக சாப்பாடு காக்கா குருவிக்கு வைக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. சரி, அதுவும் செய்ய முடியலையா சொல்கிறாங்க, அதுவும் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதுவும் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, பசுமாட்டுக்கு கீரை எதுவும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பசுமாட்டுக்கு கீரையும் வாங்கி தர முடியலன்னு சொல்லிடுறாங்க. சரி, அதுவும் முடியலையா, ஒரு பச்சை கலரில் இலை இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு இலையை பறிச்சுட்டு போய் இறைவனுக்கு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்களால் முடியாது, கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கடைசி கட்டமாக என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே உன்னால் முடியலையா, யாவருக்குமா ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசினாலும் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை அப்போ திருமூலர் 3000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தர் நல்ல வார்த்தைகளையும் பாசிட்டிவான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக மாறிடும். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆறுதலாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை தான் திருமூலர் சொல்கிறார். யார் வந்து உங்ககிட்ட எது கேட்டாலும் நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்கிறார் பணம் இல்லைப்பா கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாருன்னா, உனக்கு பணம் கிடைக்கும்ப்பா கவலைப்படாத, இன்னும் 1 மாதம் நல்லா இருப்ப, இன்னும் 6 மாதம் நல்லா இருப்ப அப்படின்னு நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, உருவிட மாட்ட அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அது யாராக இருந்தாலும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. யார் ஒருத்தர் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாங்களோ, நல்ல சிந்தனைகளை வச்சுக்கிறாங்களோ, எப்பயுமே பாசிட்டிவாக தன்னை உணர்கிறாங்களோ அவங்கள நோக்கி பாசிட்டிவ் ஈர்க்கப்படும். ஒரே சிந்தனைகள் உள்ளவங்க ஈர்க்கப்படுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உருவாகும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாறிடும். அதுக்கு தான் இங்கே உலகத்தில் 2மே இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. நமக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணி நம்ம தான் அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பேர் சரி தப்பு என்னென்னா நெகட்டிவ் தான் ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ அதை எடுத்துப்பாங்க, அதனால தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. கடைசி கட்டமாக நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், நீங்களும் நல்ல வார்த்தைகளை கேளுங்க. ஓகேவா? இப்போ நாடகத்திலேயே பார்த்தீங்கன்னா அழுகுற சீன் தான் ஹிட் ஆகுது. நான் மற்ற நாடகத்தை டிவியை குறை சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம். இப்போ ஒரு நாடகத்தை போடுறோம், ஒரு ப்ரைம் டைம் நாடகம் தான், டக்குன்னு ஒரு நெகட்டிவான வார்த்தை சொல்கிறாங்க. யாரோ ஒரு பையனை யாரோ ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன், மண்ணாக போயிடுவேன்னு சொல்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது அது எவ்வளோ நெகட்டிவாக இருக்குது. அதனால தான் வீட்டில் நாடகம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறது. அதனால தான் நாடகம் நீங்கள் பார்க்க வேணாம்னு நான் சொல்லலை. நாடகம் பார்த்தாலும் நல்ல வார்த்தைகளை பேசுகிற நாடகத்தை பார்க்கலாம், ஒரு சிரித்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். அந்த நெகட்டிவான ஒரு நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனே உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அதை சஜஸ்ட் பண்ணணும். நாடகத்தை நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நாடகம் பார்க்காதீங்க வீட்டில். அதை பொழுது போன நேரத்தில் நெகட்டிவான வார்த்தைகள் அதை விழுது. ஏன்னா அவங்க டிஆர்பிக்காக அந்த மாதிரி அழுகுற மாதிரி சீன் எடுக்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிற மாதிரி டைலாக் வருது. ஸோ அது கூட நம்ம காதில் கேட்க வேண்டான்றதை நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருந்து தான் இந்த மாற்றம் வரணும். எல்லாருமே மாறினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். யோகம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களுடைய பதில் வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான பதிலையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி சார். நல்ல வாய்ப்புகள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி.